Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரி லெசன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக் லைன்ஸை பத்தி சொல்ல போறேன். ஸோ ஒரு ரஃப் நோட்ல நீங்க எதை காப்பி பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லும் போதே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெட்ரியை பொறுத்திருக்கோம் லைன்ஸ். லைன்ஸ்னா என்ன? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, புக்கில் கோடு போடுறது, புக்கில் லைன்ஸ் போட்டு வைக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம கோடு எழுத்துட்டே இருப்போம் கரெக்டா. ஸோ அந்த லைன்ஸ் தான். இப்போ லைன்ஸ் நம்ம இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை இங்கே தான் போடணும், அங்கே தான் போடணும், இப்படி தான் லைன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. லைனை பொறுத்த வரைக்கும் என்னது, இதுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது, வித்தவுட் எண்டிங். இதுக்கு என்னது கிடையாது, எண்டு பாயிண்ட் கிடையாது. அப்பையும் ஏன் வந்து நான் அதை மார்க் பண்ணி எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணுங்க, லெஃப்ட் சைட் மூவ் பண்ணு, ரைட் சைடில் என்ன பண்ணுங்க அதிகமாக ஆக்கணும், இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள், பி சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணு, ஏ சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணு. ஸோ அந்த சொல்றதுக்காக, அந்த பேரை சொல்றதுக்காக மட்டும்தான் அதை குறிச்சிருக்கோம் தவிர்த்து அதுக்கான எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? லைனை பொறுத்த வரைக்கும் எண்ட் பாயிண்ட் கிடையாது. டினோட்டட் பை லெட்டர் எல். என்னன்னு குறிக்கிறாங்க, எல்லுன்னு இதை சொல்றாங்க. அதை எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏபி மேலே வந்து பண்ணணும், லைன் போட்டு இந்த ஆரோ சிம்பிள் போடணும். அப்படின்னா என்னது, அதுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது, அது ஒரு லைன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு எண்ட் பாயிண்ட் இருக்கு, எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏலேருந்து ஆரம்பிச்சு பில முடியுது. இது வந்து என்னது, இது வந்து இதை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது. இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணாது. ஏன், அதோட எண்ட் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது எண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னது, பிலேருந்து கியூ, ஏலேருந்து பி. ஸோ அந்த மாதிரி எண்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஏபி மேலே ஒரு கோடு போடணும். ஸோ அப்படின்னா என்னது, ஒரு லைன்ல இருந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ஸ் குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. நெக்ஸ்ட், இப்போ லைன்ஸை பொறுக்கும் டூ லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. டூ லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு லைன். டூ லைன்னால ரெண்டு லைன் தான். அந்த ரெண்டு லைனை ரெண்டு வகையா இருக்கு. என்னன்னா, ஒன்று பேரலல், இன்னொன்று இன்டர்செக்டிங். பேரலல் அப்படின்னா என்னது, இந்த டூ லைன்ஸ், இந்த மாதிரி டூ லைன்ஸ் இருக்கிறது என்னது பேரலல். இப்போ சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரோட் வேஸ்ல எப்படி போடுவோம், அந்த வழிக்காக இந்த மாதிரி போடுவோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரலல் லைன்ஸ், இந்த மாதிரி டூ லைன்ஸ் வந்தாலே அது பேர் என்னது, பேரலல் லைன்ஸ். ஸோ அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஹாரிசன்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், சைட் லைன் இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி போகலாம். ஆனால் அது ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. மிஸ் பக்கத்துலேயே அதுக்கே மேலே அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதை என்ன பார்க்கக்கூடாது, ரெண்டுமே ரெண்டு ஜாயின் ஆகக்கூடாது. இப்போ இன்டர்செக்டிங். இன்டர்செக்டிங் இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிறது. ஸோ டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங். கிராஸாக இருக்கலாம், ப்ளஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம், ரெண்டு லைன் ஜாயின் ஆகிறது அது இன்டர்செக்டிங் லைன்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஒன் ரேஸ். இப்போ ரேனா என்ன அப்படின்னா, இதோட எண்ட் பாயிண்ட் என்னது, ஒரு எண்டிங்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு முடிவே இல்லாம இருக்கிறது. இப்போ ஸ்டார்டிங் எங்க வேணா இருக்கலாம், ஆனா முடிவு என்னது, அதுக்கு எண்ட் பாயிண்டே கிடையாது. பீன்ற ஒரு எண்ட் பாயிண்ட் அதுக்கு கிடையாது. புரியுதா? இதை வந்து நான் சொல்றதுக்காக மட்டும்தான் ஏபின்னு போட்டிருக்கேன், பட் ஆரோ சிம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ என்னது, அதுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது. அதுக்கு பேர் தான் ரே. ஒரு இப்போ இந்த பக்கம் வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, டூ ரேஸ்லேயே டூ. இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா பேரலல் லைன்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு, இங்கே என்ன ஆகலை, எண்ட் பாயிண்ட் கிடையாது, அது ரே. ஸோ இதே மாதிரி ரெண்டு ரேவா இருந்தா, இப்போ பாருங்க இந்த மாதிரி இங்கே பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி போனாலும் என்னது, பேரலல் லைன்ஸ். ஸோ ரெண்டு லைன் தானது, சாரி பேரலல் ரேஸ். இங்க இதே மாதிரி பாருங்க, இது இன்டர்செக்டிங்ல இருக்கு, ஆனா என்ன கிடையாது, ஒன்னுத்துக்கு தான் எண்ட் பாயிண்ட், இன்னொன்னுத்துக்கு கிடையாது. பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு எண்ட் இருக்கு, இதுக்கு எண்ட் கிடையாது. இதுக்கு எண்ட் இருக்கு, இதுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இது இன்டர்செக்டிங் ரேஸ்.
அதே மாதிரி தான் இந்த ஆங்கிள் கூட. புரிஞ்சுச்சா? இந்த பேசிக்ஸ் லைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாமெண்ட்ரி ஈஸியா இருக்கு. சரி, இப்போ fill in the blanks. எக்ஸசைஸ் 4.1ல இருக்க fill in the blanks தான் சொல்ல போறேன். பார்க்கலாமா? A line through two endpoint A and B is denoted by. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு லைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த லைன் அதை AB அப்படின்னு இருக்கு. ஸோ அதை எப்படி டினோவேட் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? AB மேல என்ன பண்ணணும்? இந்த மாதிரி லைன் போட்டு கோடு போடணும். நான் சொல்லித்தரேன் இல்லையா இப்போ. ஏன்? ஏன்னா அது ஒரு லைன், அதுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. A line segment from point B to A is denoted by. அப்போ லைன் செக்மெண்ட்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? லைட்டா கோடு மட்டும் தான் போடணும். இப்போ AB இது கரெக்டா? இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏன்னா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B to Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BA மேல கோடு. புரிஞ்சுச்சா? A to B ஏன் எழுதலை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க B to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். A ray has dash end point. ரேக்கு எத்தனை எண்ட் பாயிண்ட் இருக்கு? ரேக்கு ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்கு. ஏன்னா சொல்லியிருந்தோம், ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொருத்துக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? How many line segments are there in the given line? Name them. இதுல எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு? லைன் செக்மெண்ட்னா என்னது? ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட். இப்போ இந்த எண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் என்னது? ஒரு லைன் செக்மெண்ட். இப்போ இந்த ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ அதே மாதிரி எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாமா இதுல எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு எழுதலாமா? வாங்க, புக்கை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இதை இங்கே எழுதி நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். நம்ம பார்க்கலாமா? PABCQ இது ஒரு லைன் செக்மெண்ட்ஸ். இதில் நிறைய லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ Pலேருந்து A வரைக்கும் என்னது? ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் Pலேருந்து B வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட். அப்புறம் பாருங்க, Pலேருந்து C, Pலேருந்து Q. என்னது? ஒரு எண்ட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் இப்போ A பார்க்கலாமா? Aலேருந்து B, Aலேருந்து C, நெக்ஸ்ட் Aலேருந்து Q, நெக்ஸ்ட் Bலேருந்து C. நீங்க கேட்கலாம், எதுக்கு மிஸ் இந்த பக்கமே போறீங்க? இப்போ Aலேருந்து P போலாமே, Bலேருந்து Pக்கு போலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி என்னது? Bலேருந்தும் A, Aலேருந்தும் B. ஸோ அது ஆல்ரெடி ஒரு லைன் செக்மெண்ட் தான். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணல, பிஃபோர் பண்ணல, ஆஃப்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. நெக்ஸ்ட் Bலேருந்து C, Bலேருந்து Q. நெக்ஸ்ட் Cலேருந்து என்னது? Cலேருந்து Q. புரிஞ்சுச்சா? இப்போ Qலேருந்து Cனாலும் ஒண்ணுதான், Qலேருந்து Bனாலும் ஆல்ரெடி எழுதி இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 10 லைன் செக்மெண்ட்ஸ். 10 லைன் செக்மெண்ட். அது என்னன்றதை எழுதிடலாம். ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடலாமா? PA PB PC. நான் இங்க எழுதியிருக்கேன்ல, அதுதான் எழுதுறேன். ஓகேவா? PQ AB AC AQ
Q, B, C, B, Q, C, Q. Okay students, 10 segments எழுதியாச்சு. Next பார்க்கலாம். Measure the following line segment. Measure the following line segment. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க லைன்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மெஷர் பண்ணி என்ன சென்டிமீட்டர் அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். இதுதான் இது உங்களோட ஸ்கேல் இருக்கு, நல்லா கவனமா பாருங்க. இந்த ஸ்கேல்ல இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிஎம்ல இருக்க அந்த பெரிய கோடு அங்கதானே பண்ணணும். நம்ம எப்பயுமே எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருமே இங்க பாயிண்ட் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது. இங்க பெரிய கோடு இருக்கு இல்லையா, அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த ஏபிஏ பண்றேன் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க, நல்லா பாருங்க. அதுல இருந்து அதோட பியோட எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கு, 3.5. புரிஞ்சுச்சா? நல்லா பாருங்க. இல்லைன்னா இப்படி வச்சு கூட பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. புரியுதா? 3.5. ஏன்னா இது 4க்கும் 3க்கும் நடுவுல ஒரு குட்டி லைன் இருக்கு இல்லையா, அங்க வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ இது என்னது, 3.5. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாங்க, 3.5 சென்டிமீட்டர். இப்போ இது எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ பாருங்க, அதே மாதிரி நல்லா கவனமா பாருங்க. எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2. என்ன இருக்கு, 2.3. கரெக்டா? 2.3 இருக்கா பாத்துக்கோங்க, கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். 2.3 இருக்கு சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இ டு எஃப் பாருங்க, இல இருந்து எஃப் வரைக்கும் 4.2. புரிஞ்சுச்சா? 4.2 இருக்கு. நெக்ஸ்ட் பில இருந்து கியூ, பில இருந்து கியூ 3 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இதை மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட், construct a line segment using ruler and compass. ரூலர்னா இந்த ஸ்கேல், காம்பஸ் அப்படின்றது என்னது, காம்பஸ் அப்படின்றது இதுதான். இதை வந்து நிறைய பேர் கலர்ஸ்ல இருக்கும், பிளாக்லயும் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த காம்பஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க, பெரியவங்கள பக்கத்துல உட்கார வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ்ல மிஸ் கிட்ட சொல்லி கரெக்டா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதால யாருக்காச்சும் கையில குத்திடலாம், இல்ல தெரியாம நம்மளே அது மேல கை வச்சு உட்காந்துருக்கலாம். ஸோ கவனமா இருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுல ஃபர்ஸ்ட் பென்சிலை வைங்க, அதுக்கப்புறமா நான் இதை எப்படி இந்த சம்ம போடணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, பென்சிலை இது கூட சேர்த்தாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா, ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ரெண்டுமே எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். ஸோ புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இத ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்கேல் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, ஏபி 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளா என்னது மெஷர் பண்ணாம நான் ஸ்லைனா ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பாயிண்ட் வச்சு அதை ஏன்னு மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஒரு பாயிண்ட் வச்சு அதை ஏன்னு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம காம்பஸ் எடுத்து என்ன பண்ண போறோம், ஒரு ஆர்ச்சை வரைய போறோம். என்ன சென்டிமீட்டர், 7.5. இப்போ பாருங்க, காம்பஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு எண்ட் பாயிண்ட்ல இருந்து, அந்த எண்ட் பாயிண்ட் அந்த 0ல இருந்து 7.5 பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன்னு. நல்லா பாருங்க, 7.5. புரியுதா? நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. 0ல இருந்து 7.5க்கு தான் நான் இந்த எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காம்பஸை ஏல வச்சு இங்க ஒரு ஆர்க் பண்ண போறேன். புரியுதா? அவ்வளோதான்.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு ஆர்ச், அவ்வளோதான். இப்போ அங்க நடுவுல இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் என்னது, பின்னு மார்க் பண்றேன். புரிஞ்சுச்சா? இவ்வளோதான் இந்த சம். இப்போ இதே தானே பண்ண போறோம். நம்ம நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க சென்டிமீட்டர்ஸ் வச்சு போட போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன சென்டிமீட்டர் பார்க்கலாம். 3.6. நெக்ஸ்ட் என்னது, 3.6 சென்டிமீட்டர். 3.6 சென்டிமீட்டர். இப்போ அதே மாதிரி பாருங்க, ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், 3.6க்கு நான் எடுத்திருக்கேன். கவனமாக பாருங்க, 3.6க்கு எடுத்திருக்கேன். இது ஸ்கேல் வந்து ஸ்லைடிங்காக இருக்குல்ல. இப்போ பாருங்க, 3.6 புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்போ 3.6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த காம்பஸ் என்ன பண்ண போறேன், ஏல பிளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வச்சு நான் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஸோ இதை பின்னு மார்க் பண்ணுறேன். ஸோ என்னது இது, 3.6 சென்டிமீட்டர். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் 10 சென்டிமீட்டர். ஸோ சேம் ப்ரொசீஜர் போடலாமா? 10 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஆர்ச் வரைஞ்சிட்டேன். புரிஞ்சிச்சா? இந்த கம்பல்சரி இது அழகாக நீங்கள் உங்களோட புக்கில் போட்டுப்பார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ரூலர் எடுத்து முதல்ல சென்டிமீட்டர் எப்படி பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைன் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் காம்பஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த பேரலல் லைன், இன்டர்செக்டிங் லைன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிகர், ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது எது பேரலல் லைன், இப்போ பாருங்க CDEF இது ஒரு பேரலல், கரெக்டா? ஏன்னா வந்து இந்த மாதிரி மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் EFIJ இது ஒரு பேரலல். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இன்டர்செக்டிங் அப்படின் போது என்னது, இன்டர்செக்டிங்னால என்னது, கிராஸா ஆகுறது எல்லாமே இன்டர்செக்டிங். ஸோ என்னது, CDAQ அது ஒரு இன்டர்செக்டிங், EFPR இன்டர்செக்டிங், அப்புறம் என்னது GHIJ இது ஒரு இன்டர்செக்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் என்னது, அந்த இன்டர்செக்ஷன் டச் ஆகுது இல்லையா, அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பீன் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, RQ அது எல்லாமே பாயிண்ட், இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட், அந்த ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எழுதி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. இப்போ கவனமா பாருங்க, ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த பேரலல் லைன்ஸ். இப்போ எது பேரலல் லைன்ஸ், ஃபர்ஸ்ட் பேரலல் லைன்ஸ்னாலே எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? நம்ம பேரலல் லைன்ஸ்னால இது மாதிரி. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரலல் லைன் CDEF. ஸோ எப்படி எழுதலாம், CD பேரலல் EF நீங்க இப்படியும் எழுதலாம், இல்ல CD and EF அப்படின்னு எழுதலாம், CDEF. இப்ப பாருங்க, CDIJ நடுவில் இதை விட்டுருங்க, CDIJ CDIJ. நெக்ஸ்ட் EFIJ EF பேரலல் IJ. புரியுதா? இது ரெண்டும் அதுக்கப்புறம் இது ரெண்டும். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி கிராஸா வர்றது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏபியை எடுத்துக்கிறேன். AB அண்ட் ஏபியை யார் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்றா, CD. நெக்ஸ்ட் AB and EF. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்
AB and GH. அப்புறம் பாருங்க IJ. வேற ஏதாச்சும் பண்றாங்களா பாருங்க. இதோ இந்த கிராஸ், இந்த கிராஸ், இங்க இங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் பாருங்க IJGH. பாருங்க IJGH. இவங்க 2 பேரும் இந்த நடுவுல AB இல்லாம. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அவங்க 2 பேருமே சேர்ற பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன். அப்போ PQR. புரியுதா? இந்த பாயிண்ட்ல அப்புறம் இங்க. ஸோ அவங்க மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகுறாங்க. இப்போ இதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க parallel லைன்ஸ். இப்போ எங்கெங்க parallel லைன்ஸ் இருக்கு? L3 அப்புறம் L4. L3 parallel L4, L5 parallel L4 இல்ல L4 parallel L5 போட்டுக்கலாம். L4 parallel L5. உங்களுக்கு parallel இந்த மாதிரி புரியல அப்படின்னா நீங்க இதை எழுதாதீங்க. ஏன்னா L போடுறதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். L3 and L4 and L5 பாருங்க. L3 L4 L5. இப்போ L3 and L5. ஸோ இந்த மாதிரி இருக்கிற parallel lines. நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் கிராஸ் பண்றது. ஸோ L3 இப்போ நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. L3 கிராஸ் பண்றது யாருன்னு பார்க்கலாம். L1 and L3 பாருங்க. L1 L3 L1 L4 L1 L5. நெக்ஸ்ட் L2 and L3. இங்க பாருங்க. இந்த L2 L3. நெக்ஸ்ட் L2 L4 L2 L5. இப்போ இந்த இவங்களை விட்டுருங்க. இப்போ L1 L2 புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி கிராஸா ஆகிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் V. எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு V. அப்போ இது யார் சேர்ற இடம்? யார் 2 பேரும் சேர்ற இடம் அப்படிங்கிறாங்க. L1 and L2 சேர்ற இடம் தான் அந்த Vன்ற பாயிண்ட். நெக்ஸ்ட் L2 and L3. L2வும் L3யும் சேர்ற இன்டர்செக்ஷன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க. L2 L3 சேர்றது என்னது? Q. அவங்க சேர்ற இடம் Q. L1 and L5 அப்போ லைன் பாருங்க. L5U. புரிஞ்சுச்சா? parallel அப்படின்னா இந்த லைன்ஸ், இன்டர்செக்ஷன் அப்படின்னா கிராஸ் ஆகிறது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா எந்த பாயிண்ட்ல அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னு குறிக்கிறது. ஓகே, இதோட 4.1 முடிய போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ். தி நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் இன், இதுல எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட், ஒரு என் பாயிண்ட்ல இருந்து ஒரு என் பாயிண்ட் தான் லைன் செக்மெண்ட். ஸோ A to B ஒரு என் பாயிண்ட், B to C ஒரு என் பாயிண்ட், 2 பாயிண்ட் ஆச்சு, அண்ட் ஏலேருந்து C. ஸோ 3 லைன் செக்மெண்ட். A line is denoted as, A line வந்து என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னா AB மேல லைன் போட்ட ஆரோ மார்க் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி, ஏன்னா எண்ட் பாயிண்ட் கிடையாது. புரியுதா? எல்க்கு என்னது, லைனுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட எக்ஸசைஸ் 4.1 வந்து முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து 4.2 லெசன்ஸை பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க, ப்ரொடக்டரை மெயினாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு போங்க ப்ரொடக்டர்.
உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.